வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி வந்திருக்க இடம் காரைக்குடி அருகில் உள்ள இளங்குடிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே இருக்கிற சிவன் கோவிலில் நந்தியோட வாயில் ரத்தம் போன்ற ஒரு திரவம் வடியுதுன்னு சொல்லி சமீப காலமாக யூடியூப்பில் ஃபோட்டோ போட்டு பல கதைகள் பல விதமாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது உண்மையா, அது எங்கே இருக்குங்கிறதுக்காக பார்க்குறதுக்காக வந்தோம். இது வந்து காரைக்குடியிலேருந்து திருப்பத்தூர் போகிற சாலையில் இளங்குடிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ளே இருக்குது இந்த கோவில். ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது இந்த ரத்தம் போன்ற திரவம் வடிவது உண்மையா அப்படிங்கிறத நேரடியாகவே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கோவிலுக்கு வந்தோம். அங்கே இருக்கிற கோவில் ட்ரஸ்டி மெம்பர் ஒருத்தர் பாலசுப்ரமணியம் ஐயா அவங்கள சந்தித்தோம். அவங்கள்ட்ட நிறைய தகவல்கள்லாம் நம்ம கேட்டு வாங்கியிருக்கிறோம். அதாவது இந்த நந்தி எப்படி வந்துச்சு, இதோட சிறப்பு அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டுருக்குறோம். அது போக இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து முக்கோண வடிவில் உள்ள சிவலிங்கம். ஆவுடை வந்து முக்கோண வடிவில் இருக்குது. இந்த மாதிரி உலகத்தில் வேற எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியலை. இது போன்ற அற்புதங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறோம். வாங்க உள்ளே போய் அந்த நந்தி சிலை அதெல்லாம் உண்மையா, நந்தி சிலையில் எப்படி வடியுது, அதோடைய காரணம் என்ன, இப்படி வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற தகவல்களை பற்றி பார்ப்போம் வாங்க. இதுதான் இந்த சிவன் கோயிலில் உள்ள சிறப்பு நந்தி. இந்த நந்தியோட வாய் தான் இது, இந்த வாய்ப்பகுதி. இந்த வாய்ப்பகுதியில் இந்த திரவம் வருதா சொல்கிற இடம் இந்த இடம் தான். கரெக்டாக வாய்ப்பகுதிக்கிட்ட தான் வருது. வாய்ப்பகுதியில் வந்து இப்படி வடிஞ்சு இப்படி வந்து கீழே வரைக்கும் வருதுங்கிறாங்க. மற்ற இந்த சிலையில் இந்த கல்லில் மற்ற எந்த பகுதியிலையும் அப்படி திரவம் வரல. அப்படி வந்துச்சுன்னா இது நார்மல் கல் ஏதோ வருதுன்னு நினைக்கலாம். கரெக்டாக நந்தியோட சிலையில் இந்த வாய்ப்பகுதியில் மட்டும் இருந்து இப்படி வருது. இவங்க இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இந்த வாயில் மக்கள் இப்படி வச்சு 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 இந்த சிலையோட இதுவே இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இப்போ எண்ணெய் நிறையா வடியுது, நிறையா நல்லா தெரியுது, நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. இந்த நந்தியில் இப்போவும் வருது. நம்ம வரும்போதும் இந்த பார்க்குறோம் வாய்கிட்ட இந்த இவங்க வெயில் ஆக ஆக அப்படியே கிட்டக்க வாங்க, வெயில் ஆக ஆக நிறையா வரும்னு சொல்கிறாங்க. இந்த நந்தி தான் அந்த நந்தி. இந்த நந்தியோட சிறப்புகள் பல சொல்லப்படுகிறது. நாம் இந்த ஊரை சேர்ந்த திரு பாலசுப்ரமணியன் அவர்களிடம் இந்த நந்தியின் சிறப்புகள் பற்றி கேட்டபோது, ஐயா, என் பேர் பாலசுப்ரமணியன். நான் இளங்குடியில் பிறந்து வளர்ந்தவன். இந்த சிவன் கோயில் வந்து 1300 வருஷத்துக்கு முன்னால் உருவானதாக கல்வெட்டு இருக்குது. அதாவது 2ஆம் குலசேகர பாண்டியனுடைய 35ஆம் ஆண்டு கட்டுனதாக ஆர்காலஜிஸ் தொல்லியல் துறை வந்து எங்களுக்கு கல்வெட்டில் வந்து படித்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆவுடை வந்து எங்கேயுமே தமிழ்நாட்டில் எங்கேயுமே இந்தியாவிலே இல்லைங்கிறாங்க. முக்கோண ஆவுடை, அதாவது மும்மூர்த்திகளும் அருள்பாலிக்கிறதா சொல்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் மும்மூர்த்தியுமே அருள்பாலிக்கிறதா சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே பெரும்பகுதி 90% சிவனுடைய ஆவுடை வந்து ஒரு ரவுண்டு வடிவத்தில் இருக்கும். ஆனால் இங்கே மட்டும் முக்கோண வடிவத்தில் இருக்கும். இதனுடைய கழிவுப் பொருள்கள் வந்து போகிறதுக்கு எல்லா பக்கமுமே ஒரு கை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பின்னால் தான் அது கழிவுப் பொருள் போகிற மாதிரி பூஜை, அதாவது அபிஷேகம் செய்யும்போது அதனுடைய கழிவுகள் போகிறது மாதிரி பின்னால் வாரி விட்டுருக்காங்க. இந்த சிறப்பு வேறு எங்கேயும் இல்லை. அதாவது இந்த நந்தி வந்து எப்போ இது பண்ணாங்கன்னு தெரியல, எப்போ சிதலமாச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. எங்கள் அம்மா எங்கள் ஐயா காலகட்டத்தில் இருந்து இதில் வந்து ஒரு திரமம் சுரக்குது வாய்ப்பகுதியில் இருந்து, வேறு எங்கேயுமே அது சுரக்கலை. இது எவ்வளோக்கு எவ்வளோ சுரக்குதோ அவ்வளோக்கு அளவு இந்த வருஷம் அந்த எங்கள் இந்த ஊர்களில் மழை அதிகமாக பெய்யும், சுவிச்சமாக பெய்யும். இதைத்தான் நாங்கள் வானிலை ஆராய்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா காலத்துலேருந்து நாங்கள் வந்து பார்க்குறது இந்த சிவன் நந்தியினுடைய திரவம் எப்படி வடிஞ்சிருக்குது. அது இந்த வருஷம் நல்லா வடிஞ்சிருந்துச்சுன்னா அயோத்தியா மழை பெய்யும், கம்மா மறுகா போகும். அதாவது அரையும் குறையுமா வடிச்சிருந்துச்சுன்னா அந்த வருஷம் எங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சுட்டு 4 பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. இதுதான் நாங்கள் இது பண்ணுறோம். இந்த பாருங்கள், இது ஒரு திரவம் மாதிரி சுரக்குது பாருங்கள். தொட்டு பார்த்தா மனிதனுடைய ரத்தம் மாதிரியே இருக்கும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சுரந்து கீழே வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ மழை பெய்யும். இப்போ இந்த வருஷங்களில் சரியான நல்ல மழை பெஞ்சது. அதனுடைய சுரப்புத்தன்மை இப்பவும் பாருங்கள், மறுபடியும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ரத்தம் வடிஞ்சு இந்த ரத்தம் மாதிரி ஒரு திரவம் சுரந்துக்கிட்டே இருக்குங்க. இது வேறு எந்த பகுதியிலும் வராது, இந்த வாய்ப்பு கிட்டத்துலேருந்து தான் வருது. இந்த கோவிலுக்கு நாம் சென்றபோது கோவில் கட்டுமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அதன் சிற்பியான திரு ஆறுமுகம் ஐயா அவர்களிடம் இந்த கற்கள் பற்றி கேட்டபோது
வணக்கம். நான் ஸ்தபதி கே ஆறுமுகம், மித்ராவயல் பக்கத்தில் இருந்து இருக்கேன். நிறைய கோவில்களில் இந்த காஞ்சிபுரம் கணபதி அவர்கள்ட்ட, எழுவங்கோட்டை சபதியார் அவர்கள்ட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணேன். அவங்ககிட்ட இருந்து நிறைய வேலையை கற்றுக்கிட்டோம். அதுக்கு பிறகு இங்கே இளங்குடி கிராமத்தில் அம்பாளுடைய ஒரு வேலை நடந்துக்கிறதுக்கு ஆண்டவனைனார் சமேத பெரியநாயகி அம்பாள் வேலை, அந்த வேலை நடத்திக்கிருக்கோம். பெரும் வேலை செஞ்சுக்கிருக்கோம். இங்கே ஒரு சிறப்பு என்னென்றால் நந்தி. நான் ஒரு 2.5 வருஷமாக இங்கே வேலை பண்ணிக்கிருக்கேன். இந்த நந்தியோடைய தாடை பகுதியில் திரவம் ரொம்ப கசிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாறுபட்டு நிறையா வரும், ஒரு நாள் கம்மியாக வரும். அது மாதிரி ரொம்ப சிறப்பாக நான் 2.5 வருஷ காலமாக பார்த்துக்கிருக்கேன். ரொம்ப சிறப்பு. பாருங்கள், நானே காமிக்கிறேன். ரொம்ப சிறப்பு. நான் எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை, கேள்விப்பட்டது கூட கிடையாது. இது ரொம்பவோ இப்படியே சிறப்பாக திரவம் அதிகமாக வரும். இங்கே பாருங்கள், வெள்ளை துணியில் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது மாதிரி சிவப்பு நிறம் திரவம் தாடை பகுதியில், அந்த வாய்க்கீழே தாடை பகுதியில் இந்த மாதிரி வருது. ஆனால் இது கருங்கல்லாக தான் செஞ்சுருக்காங்க. கருங்கல், வேறு எதுலேயுமே எதுவும் கிராக் எதுவுமே இல்லை, நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க. இது அந்த காலத்தில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி கொஞ்சம் பின்னமாக இருக்கே தவிர வேறு கிராக்லாம் எதுவும் இல்லை. ஆனால் எப்படி இது வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியம். நம்ம கல்வேலையில் நிறையா கருங்கல்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே உள்ள கருங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. நம்ம புதுக்கோட்டை உள்ள கருங்கல்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இங்கே முக்கோண ஆவடையார் வந்து ரொம்ப சிறப்பு. எங்கேயுமே இல்லாமல் ஒன்று சதுரமாக இருக்கும், இல்லை சிவகமாக இருக்கணும். இது திருக்கோணமாக இருக்குது. அது எப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்குது. இந்த கோவிலுக்கு பல்வேறு ஊரைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். மதுரையை சேர்ந்த பக்தர் ராஜாராம் அவர்களிடம் இந்த கோவிலின் சிறப்புகளை பற்றி கேட்டபோது இதன் ஆற்றல் பற்றி விளக்கினார். நான் வந்து மதுரை, நான் காரைக்குடி மதுரையில் தனியார் மருத்துவமனையில் வேலை பார்க்குறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த பக்கம் வந்து சும்மா வரும்போது அங்கே ஒரு கோயில் கட்டுறாங்க அப்படின்னு பார்ப்பேன். நான் வந்து இங்கே வந்து நந்தியில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சிவன்கிட்ட வந்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு திரவம் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை பார்க்க வந்தேன். வரும்போது சிவன் பெருமானை வந்து கும்பிட்டு போவேன். 2வது விஷயம் வந்து எனக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை புதன்கிழமை அந்த கிழமையில் வந்து நான் சிவனை பார்த்து ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு போவேன். அதுபோக வந்து ஒரு முக்கியமான காலகட்டம் வந்து என் குடும்பத்தில் என் பையனுக்கு, சின்ன பையனுக்கு வந்து ரொம்ப ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தான். அப்போல்லாம் வந்து தலையில் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அந்த மாதிரி சொன்னாங்க. எல்லா டாக்டர்ஸுமே ரொம்ப கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. வீட்டில் எல்லோரும் அழுதுட்டு இருந்தாங்க. நான் வந்து சிவன்கிட்ட வந்து இந்த மாதிரியா வந்து என் பையனுக்கு வந்து நல்லபடியாக அவனை வந்து நடக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். இங்கே வேண்டிட்டு போய் நான் வந்து அந்த ஒரு மருத்துவமனையில் போய் எல்லாமே பார்த்தோம். ஆனால் வேண்டி போன மாதிரி அவன் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு அதனால் வந்து சிவன் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போவுமே எனக்கு சின்ன மன கஷ்டம், அதனால் வந்து சிவன்கிட்ட வந்து விளக்கேற்றிட்டு போனால் தான் திருப்தியாக இருக்கும். இது போக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆலயத்துக்கு வர்றது. இளங்குடியில் உள்ள இந்த லிங்கம் முக்கோண ஆவடை கொண்டது. உலகில் வேறு எங்கும் இல்லை என்று சொல்கிறார்கள். மிக சிறப்பான ஆவடை உடையது. இந்த நந்தியும் இந்த இரத்தம் போன்ற திரவம் நிறைவதால் ஒரு அதிசயமாகவே இந்த பகுதியில் பார்க்கப்படுகிறது. நீங்களும் நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த சிவனை வந்து தரிசிக்கவும். மிகவும் ஆற்றல் வாய்ந்த அற்புதமான, உலகில் வேறெங்கும் காணப்பட முடியாத திரிகோண ஆவடை உடைய சிவன் மிக சக்தி வாய்ந்தது. நேரம் கிடைத்தால் அனைவரும் வந்து தரிசிக்கவும். இளங்குடி என்ற கிராமம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து திருப்பத்தூர் சாலையில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அனைவரும் வந்து பலன் பெறவும்.